சண்டே ஈவினிங் வீக் டேஸ்க்கு வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். நாங்களும் வரோன்னு சொல்லி பசங்களும் கூட வந்திருந்தாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு மேலே பார்த்தா, அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு மேலே புதுசாக ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது ரெஸ்டாரண்ட்டில் மேலே போய் பார்த்தா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேமன்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. பஃபே மாதிரி டாப்பிங்ஸ் எல்லாம் லைன் அப் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு என்ன ரேமன் வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு டாப்பிங்ஸ் என்ன வேணுமோ நம்மளே செலக்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு போய் பில் போட்டுட்ட பிறகு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்மளே சாப்பிட்டுக்கிற மாதிரி. அங்கே பக்கத்தில் இண்டக்ஷன், அந்த கொரியன் இண்டக்ஷன் ஸ்டவ்னு நினைக்கிறேன், அது மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம அதில் போய் வச்சா அதுவே குக் ஆகிடுது. நிறைய டைப்ஸ் ஆஃப் கூல்ட்ரிங்க்ஸும் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி செலக்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. அங்கே அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் போய் ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி டைம் ப்ரீ செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் பண்ண உடனே நல்லா ஹாட் வாட்டர் வந்து அடியில் அந்த இண்டக்ஷன் இருக்கிறதுனால நல்லா ஃபாஸ்ட்டாக குக் ஆகிட்டு, அந்த பவுல் வந்து ஹாட்டாக இருக்கும்னு பயந்தால் பார்த்தா ஹாட்டும் இல்லை, நல்லா இருந்துச்சு. பசங்களே தானாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டதை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சீஸஸும் நிறைய வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு என்ன சீஸ் வேணுமோ அதுலேயே அவங்களே செலக்ட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. அவங்க இங்கே சாப்பிட்டுட்டாங்க. நாங்கள் இந்த நூடுல்ஸ்லாம் பெருசாக சாப்பிட மாட்டோம். அதனால் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு நாங்களும் டின்னர் முடிச்சிட்டோம். இப்படி தான் எங்கள் சண்டே போச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.